அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிவி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். நான் இப்போ ஸ்டார்ட்லேயே நான் சொல்கிறேன், இது இப்படித்தான் சிவி உண்டு, கட்டாயம் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை. ஒரு சிவியினுடைய டெம்ப்ளேட்டாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், இதனை அது ஒவ்வொருத்தரோட தனிநபருடைய ரசனைக்கு ஏற்றவாறு மாறுபடும். அதே மாதிரி அந்த ஜொப் ரோல் அல்லது அந்த இண்டஸ்ட்ரியினுடைய தேவைக்கு ஏற்பவாறு அந்த சிவியினுடைய ஃபார்மேட் மாறுபடும். நான் இப்போ இங்கே இந்த சொல்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்னென்னு சொன்னால், ஒரு ஜென்ரலான ஒரு கொமனான ஒரு ஸ்ட்ரக்சர். அது அதாவது எல்லா வகையான ஃபீல்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கொமனான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இப்போ அந்த சொல்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உதாரணமாக நிறைய இண்டஸ்ட்ரிக்கு பொருந்தாமல் இருக்கலாம், அதாவது நிறைய ஜொப் ரோலுக்கும் பொருந்தாமல் இருக்கலாம். லைக் டாப் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், சிஇஓ அப்படியான பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஃபார்மேட் வந்து சரி வராது. அதே மாதிரி உதாரணமாக இப்போ கிராஃபிக் டிசைன் அல்லது அந்த ஒரு ஆர்ட் ரிலேட்டடான ஜாப் அதுகளுக்கெல்லாம் வந்து இந்த சிவி ஃபார்மேட் வந்து அவ்வளோவாக பொருந்தாது. ஏன்னு சொன்னால் இப்போ அப்படியான இப்போ உதாரணமாக கிராஃபிக் டிசைன் எடுத்துக்கொண்டால் இப்போ இந்த நார்மல் அவங்களோட சமரியோட சேர்த்த மாதிரி ஒரு என்ன சொல்கிற ஒரு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ அவங்க இதுக்கு முந்தி டெவலப் பண்ணின சில டிசைன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணிக்கொள்வாங்க. அதை வச்சு தான் அந்த கேண்டிடேட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க, சிவியை பொறுத்து இல்லை. சரிதானே? அந்த வகையில் இப்போ இந்த சிவி நான் சொல்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கொமனான ஒரு ஸ்ட்ரக்சர். எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் எல்லா ஜாப் ரோலுக்கும் ஒரு கொமனாக பொருந்தக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. சரிதானே? ஆனால் நான் திரும்பியும் சொல்கிறேன், ஆனால் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு கடமையும் இல்லை. இது வந்து என்னுடைய பர்சனல் ஒரு ஒப்பீனியனும் அது மாதிரி மிச்சம் பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சரிதானே? ஃபஸ்ட்டுக்கு சிவிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹெடர்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும். அதில் தான் வந்து உங்களோட ஃபுல் நேம் கட்டாயம் இருக்கணும். உங்களோட ஃபுல் நேம், அதே மாதிரி உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பராக இருக்கட்டும் அல்லது ஒரு லேண்ட்லைன் இருந்தால் லேண்ட்லைன் நம்பராக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுடைய ஆக்டிவான சரிதான ஒரு இமெயில் ஐடியையும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்கள். மேலதிகமாக இப்போ நிறைய பேர் வந்து இன்க்ளூட் பண்ணுற ஒரு விஷயந்தான் லிங்க்டின் ப்ரொஃபைலினுடைய லிங்க். அதையும் நீங்கள் கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா மிச்சம் கம்பெனிஸ் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்டின் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அப்போ அந்த வகையில் இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அந்த லிங்க்டின் உங்களோட கேண்டிடேட்டை லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து கோத்ரூ பண்ணுறதுக்கு. அதனால தான் கட்டாயம் உங்களோட லிங்க்டினுடைய லிங்க்கை வந்து நீங்கள் ஹெடரில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் ஒரு எடட் அட்வான்டேஜ் தான், இன்னொரு எடோன்னு உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர், அதாவது உங்களுடைய பிக்சர் உண்டு, ப்ரொஃபஷனலான ஒரு பிக்சர் உண்டை நீங்கள் அதோடு சேர்த்து இன்சர்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அது ப்ரொஃபஷனலாக இருக்கணும் கட்டாயம். ஏன் பிக்சர் ஒன்று நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் சிவியில் அப்போ தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எடட் அட்வான்டேஜை தான் இருக்க போகுது. ஸோ அதை நான் உங்களை பற்றி பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே விளங்கும் அந்த சிவியை படிச்சுட்டு இருக்கும்போது அது மாதிரி உங்களுடைய அந்த ஒரு அப்பியரன்ஸ், அந்த தோற்றம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி உங்களோட அந்த பிக்சரை வச்சு தான் அவங்க அறிஞ்சு கொள்வாங்க. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சஸாக தான் இருப்பாங்க. அந்த வகையில் நீங்கள் எப்படி ஆனால் என்ன மாதிரி தோற்றம் உள்ளான்ற பார்க்குறது கட்டாயம் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பிக்சர் ஒன்று நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுதான் இப்படி தான் ஹெடர் இருக்கணும். சரிதானே? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பர்சனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒன்று இருக்குது. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ப்ரொஃபைல் சம்மரின்னு சொல்லலாம். அது என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் இப்போ சிவி நார்மலாக 2 பேஜஸ் அப்படி இல்லாட்டி 1 பேஜில் தான் செய்கிறது. அது எல்லாத்துலேயும் சம்மரி தான் அந்த பர்சனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 4-5 லைனில் வர மாதிரி அல்ல ஒரு சின்ன பேராகிராஃபில் வர மாதிரி தான் அந்த பர்சனல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதில் நீங்கள் எப்படி நீங்கள் டிசைன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய சம்மரி, அதாவது இப்போ உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் எந்தெந்த துறையில் நீங்கள் எக்ஸ்பர்ட், சரிதானே, நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அதாவது என்ன குவாலிஃபிகேஷனோட வந்தால் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் தான், உங்களை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் தான் அந்த பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அந்த பேராகிராஃபை வாசித்த உடனே ஓகே உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் சம்மரி அதில் வாரமாயா அது கட்டாயம் இருக்கணும். சரிதானே? அதுக்கு அடுத்ததாக வந்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் உங்களோட ஜாப் ரோல் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களோட எம்ப்ளாயர், அது உங்களோட கம்பெனியோட பேர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த நீங்கள் ஒர்க் பண்ண பீரியட், சரிதானே, அது வந்து கரண்ட் கம்பெனியாகவும் இருக்கலாம் அல்லது உங்களோட பழைய கம்பெனிஸாகவும் இருக்கலாம். அப்போ பழைய கம்பெனிஸாக இருந்தால் உங்களோட அந்த பீரியடை நீங்கள் எப்போ தொடங்கி எப்போ முடிச்சிங்கன்னு சொல்லி அந்த பீரியடை போடுங்க. சரிதானே? இப்போ கரண்ட்டாக நீங்கள் அதே கம்பெனியில் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் எங்கே எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு போட்டுட்டு டில் டேட்னு சொல்லி போட்டால் சரி. அப்போ உங்களுக்கு உங்களோட கரண்ட் கம்பெனி அதான்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக விளங்கும். சரிதானே? அதுக்கு கீழே உங்களோட வந்து
ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட ஜாப் டாஸ்க் என்னென்ன செஞ்சீங்க சரிதானே. இப்போ நீங்கள் உதாரணமாக நிறைய செய்யலாம், வேலை நிறைய ஒர்க் இருந்தாலும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் வந்து கட்டாயம் நீங்கள் செய்கிற மிக மிக முக்கியமான ஜாப் ரோலை நீங்கள் மென்ஷன் பண்ணி அதில் போடுங்க சரிதானே. அடுத்தது வந்து இப்போ அந்த ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் ஓர்டர் எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒரு குரோனாலஜிக்கல் ஓர்டர்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட கரண்ட் கம்பெனி அல்லது உங்களோட ரீசெண்ட் கம்பெனி, அதாவது இமீடியட் பாஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது இந்த உங்களோட முந்தைய கம்பெனி அப்படி கரண்ட் கம்பெனி மேலே இருக்கணும் சரிதானே. இப்போ நீங்கள் ஜாப்பில் இருக்கிற ஆளாக இருந்தால் இப்போ உங்களோட கரண்ட் கம்பெனியோட இது வந்து ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து மேலே இருக்கணும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஜாப்பை குவிட் பண்ண ஆளாக இருந்தால் உங்களுடைய இமீடியட் அந்த ப்ரீவியஸ் கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் வந்து மேலே இருக்கணும். அதுக்கு கீழே சரிதானே. அதுக்கு முந்தி நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து அதில் வரணும். இப்போ அந்த ஓர்டரில் தான் நீங்கள் கட்டாயம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் சரிதானே. இப்போ இப்படி தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த குவாலிஃபிகேஷன். இப்போ குவாலிஃபிகேஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் அதில் உங்களோட கோர்ஸோட பேர் என்னன்னு சொல்லி நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூட் அல்லது எந்த யூனிவர்சிட்டியில் அல்லது எந்த காலேஜில் நீங்கள் முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக வந்து எந்த காலகட்டத்தில் அந்த பீரியட் உங்களோட கோர்ஸ் பீரியடை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கு கீழே சரிதானே ஒரு மிச்சம் தேவையில்ல ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் அல்லது மேக்ஸிமம் ஒரு 5-6 மொடியூல்ஸ்னால் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் உங்களோட அந்த டிகிரியோ இல்லாட்டி டிப்ளமாவோ இல்லாட்டி ஒரு ஹெச்என்டியோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் அந்த கோர்ஸில் நீங்கள் படித்த மிக முக்கியமான சப்ஜெக்ட் ஒரு 5-6 இருந்தால் நீங்கள் அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் சரிதானே. இப்படி தான் நீங்கள் அதுவும் இந்த ஓர்டரும் சரிதானே. நான் சொன்ன மாதிரி இப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தோம் தானே, அதே மாதிரி தான் எது நீங்கள் ரீசெண்டாக முடிச்சிங்களோ ரீசெண்டாக நீங்கள் எதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதாவது உங்களோட அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தான் மேலே வரணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் 2015 நீங்கள் ஒரு டிப்ளமோ முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கொள்வோம் சரிதானே. அதே மாதிரி 2020 நீங்கள் ஒரு டிகிரியை முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கொள்வோம். அப்போ நீங்கள் எதை ஃபஸ்ட்டுக்கு போடுவீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் டிப்ளமா முடிச்சுன்னு சொல்லி டிப்ளமா போடுறல நீங்கள் எது ரீசெண்டாக நீங்கள் லாஸ்ட்டாக எது செஞ்சீங்களோ அதாவது அந்த டிகிரி 2020 செஞ்ச டிகிரியோட டீட்டெயில்ஸ் தான் மேலுக்கு வரும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் டிப்ளமோட டீட்டெயில்ஸை அதுக்கு கீழே நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டி வரும் சரிதானே. இப்படி தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட குவாலிஃபிகேஷனையும் டிஃபைன் பண்ண வேண்டிய முறை சரிதானே. இதுக்கு அடுத்தது எல்லாமே ஆப்ஷனல் தான் சரி. ஆப்ஷனல்ன்றதுக்கு வந்து இதெல்லாம் இம்பார்ட்டண்டான விஷயம், தேவையில்லைன்னு நான் சொல்லலை. ஒவ்வொருத்தர் அந்த ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம், அதாவது அந்த ஜாப் ரோலுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி கீழே உள்ள விஷயங்கள்லாம் மாறும். ஆனால் இந்த மேலே உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த குவாலிஃபிகேஷனும் வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயம். அதே மாதிரி இந்த ஹெடர்ன்ற விஷயமும் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயங்கள் சரிதானே. சரி, இப்போ நம்ம குவாலிஃபிகேஷனும் பார்த்துருவோம். அதுக்கு அடுத்ததாக வந்து என்னென்னு சொன்னால் உங்களோட ஸ்கில்ஸ் சரிதானே. இப்போ உதாரணமாக இப்போ எந்த ஃபீல்ட்லேயே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் சாஃப்ட் ஸ்கில்லும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், ஹார்ட் ஸ்கில்ஸும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். உதாரணமாக இப்போ எனக்கு வந்து இப்போ கம்ப்யூட்டர் லிட்ரஸின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா இஆர்பின்னு ஒன்று இருக்குது, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்னு சொல்லி. இப்போ அந்த எஸ்ஏபின்னு சொல்லுவாங்க, ஒராக்கிள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து அந்த மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸ்லாம் இருக்குது. இப்போ இப்படி இதெல்லாம் வந்து இஆர்பிஸ் சரி தானே. இப்போ அது நல்லா தெரிஞ்சால் இப்போ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். எனக்கு எஸ்ஏபி தெரியும், ஒராக்கிள் தெரியும், அதாவது நீங்கள் இஆர்பி என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் தெரியுன்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அது வந்து ஒரு ஸ்கில்ஸ் தான் சரி தானே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எம்எஸ் பேக்கேஜ், அதாவது எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் எக்ஸ்எல், எம்எஸ் எக்ஸ்எஸ், எம்எஸ் பாயிண்ட் எல்லாம் நல்லா தெரியும்னு சொன்னால் எம்எஸ் பேக்கேஜை நீங்கள் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இப்போ கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்கள். அதற்கு மேலதிகமாக இப்போ உங்களோட அந்த ஃபீல்டில் இருக்கிற சில ஸ்கில்ஸ் இருக்கும். உதாரணமாக இப்போ நான் ஒரு சப்ளை செயின் ப்ரொஃபஷனல்ன்ற வகையில் இப்போ எனக்கு எந்த ஃபீல்டில் இருக்கிற விஷயங்கள் தான் இந்த ஃப்ரைட் ஃபார்வர்டிங், இந்த ப்ரொக்யூர்மெண்ட், அதே மாதிரி வந்து இந்த வேர் ஹவுசிங், இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இப்போ இதெல்லாம் வந்து எந்த ஃபீல்டில் இருக்கிற முக்கியமான துறைகள். அதெல்லாம் வந்து எந்த ஸ்கில்ஸ் தான். அப்போ அதெல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ அக்கௌண்ட்ஸுக்கு உங்களோட ஃபீல்டு ரிலேட்டடான சில ஸ்கில்ஸ் இருக்கும், நீங்கள் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கொள்ளலாம் சரி தானே. இதுக்கு மேலே அதிகமாக நீங்கள் உதாரணமாக நீங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஆளாக இருந்தால், அது மாதிரி இப்போ நல்ல ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் நல்ல எக்ஸ்பர்ட்டான ஆளாக இருந்தால், அதே மாதிரி வந்து இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுற ஒருத்தராக இருந்தால் அதெல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கொள்ளலாம் சரி தானே. இப்போ இதுதான் இப்போ நீங்கள் ஸ்கில்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுற முறை. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அதர் அச்சீவ்மெண்ட்ஸ் சரி தானே. இப்போ அதர் அச்சீவ்மெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அதர் அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் அதுக்கு கீழே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கொள்ளலாம். என்ன சரி நீங்கள் ஸ்கூல் லெவல்லையோ அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து ஏ லெவலுக்கு பிறகு ஏதோ சின்ன சர்டிஃபிகேட் கோர்ஸில் என்ன சரி செஞ்சுருந்தால், இல்லாட்டி என்ன சொல்கிற என்விக்யூ லெவல் என்ன சரி ஒரு கோர்ஸஸ் செஞ்சுருந்தால் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கொள்ளலாம். இதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. என்ன கோர்ஸ்,
என்ன சரி சர்டிஃபிகேட் முடிஞ்சால் அந்த சர்டிஃபிகேட்டில் போட்டிருப்பாங்க தானே என்ன சரி ஒரு சின்ன ட்ரைனிங்காக இருந்தால் இப்போ என்ன ட்ரைனிங் யாரால் வந்து அது ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட எப்போ நீங்கள் முடிச்சிங்க அவ்வளோ போதும். ஒரு லைனில் ஒவ்வொரு இதுவும் ஒரு லைனில் போட்டால் போதும், சரி தானே. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கூல் லெவலில் என்ன சரி ஒரு காம்படிஷனில் நீங்கள் வென்றிருந்தீங்கன்னு சொன்னால், உதாரணமாக வந்து ஒரு நீங்கள் டிக்டேஷனில் ஒரு ப்ரொவின்ஷியல் லெவலில் ஃபஸ்ட்டாக வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அது வந்து இப்போ நீங்கள் போடுங்க, இப்போ இங்கிலீஷ் காம்படிஷன், இங்கிலீஷ் டே காம்படிஷன், டிக்டேஷன், எத்தனையாம் ஆண்டு நீங்கள் முடிச்சிங்க, என்ன ரேங்க், அவ்வளோதான். இப்படி நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களோட சர்டிஃபிகேட் என்ன அவார்ட்ஸை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு ஏதாவது ஒரு வாலண்டியரிங்கில் சரியான நீங்கள் ஒரு இன்வால்வ் ஆகி இருந்தால், வாலண்டியரிங்கில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருந்த ஒரு ஆள் இருந்தால் நீங்கள் அந்த வாலண்டியரிங் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதுக்கு கீழே நீங்கள் போடலாம், சரிதானே. உதாரணமாக வந்து இப்போ என்ன சார் நீங்கள் செமினார்ஸ் செய்கிறீங்க, இப்போ வந்து இப்போ நிறைய மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இங்கே கட்டாரில் வந்து நிறைய பேர் வந்து அந்த ஃபீஃபா டைமில் அது மாதிரி ஏஷியா கப் டைம்லாம் வாலண்டியராக இருந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கொள்ளலாம், சரிதானே. அதில் வந்து எப்படி போகிறோன்னா அதில் என்ன ரோல் வாலண்டியரிங் சொல்லி சொன்னால் வாலண்டியரிங்கில் என்ன ரோல் நீங்கள் யார், அதாவது அந்த எந்த நிறுவனத்துக்கு கீழே நீங்கள் வாலண்டியராக இருந்தீங்க அப்படி அந்த விஷயத்தை போட்டால் சரி, வேறு ஒரு ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, சரிதானே. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து உங்களோட லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி, சரிதானே. இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சிவியில். ஒரு லாங்குவேஜ் வந்து எவ்வளோது இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொல்லிட்டு தெரியும். ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஓவர்சீஸில் ஒர்க் பண்ணுறாங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், சரிதானே. இப்போ கம்ப்யூட்டர் லிட்ரஸி வந்து லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி எப்படி மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு அந்த உதாரணமாக இப்போ நம்மளோட தமிழ் வந்து நம்மளோட நேட்டிவ், சரிதானே. இப்போ நம்மளோட தாய்மொழின்னா இப்போ நம்ம போடணும் தமிழ்னு போட்டுட்டு டேஷ்னு போட்டுட்டு நேட்டிவ் லாங்குவேஜ்னு போட்டால் சரி, சரிதானே. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இங்கிலீஷ், சரிதானே. இப்போ இங்கிலீஷ் வந்து இப்போ உங்களுக்கு நல்ல ஃப்ளூவெண்ட்டான இருந்தால் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ்னு போட்டுட்டு வந்து ஃப்ளூயன்ஸ் இல்லாட்டி ப்ரொஃபஷனல் ஃப்ளூவெண்ட்டுன்னு சொல்லி போட்டால் ஓகே. இப்போ உதாரணமாக இப்போ சிங்களம் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு வாசிக்க ஏதோ மேனேஜ் பண்ணிலும் சமாளிக்கலும் மாதிரி அந்த ரேஞ்சில் இருந்தால் சிங்களம்னு போட்டுட்டு இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லி போட்டால் சரி. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் அரபிக் நீங்கள் இப்போ தான் படிச்சுட்ருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கீங்க, அரபிக்னு போட்டுட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு பிகினர் அப்படி போட்டால் போதும், சரிதானே. இதுதான் வேர்ட்ஸ். இப்போ இப்படி தான் மென்ஷன் பண்ண முடியும்ல. இதுக்கு ஒத்தமான சில சேம் மீனிங் உள்ள வேர்ட்ஸ்கள் வந்து நீங்கள் கூகுளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், சரிதானே. இப்போ இப்படித்தான் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக இறுதி கட்டமாக தான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் ரிலேட்டட் ரெஃபரின்னு சொல்லி கட்டாயம் மிச்சம் கம்பெனிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் சிவியில் கீழே நீங்கள் அது அவ்வளோ மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் கட்டாயம் 2 நான் ரிலேட்டட் ரெஃபரிஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. அது வந்து உங்களோட பாஸ்ட் எம்ப்ளாயீஸ், அது உங்களோட டிரெக்ட் மேனேஜராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சூப்பர்வைசராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினர், அதாவது இப்போ தான் நீங்கள் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, அப்போ எந்த கம்பெனி ரிலேட்டடான ரெஃபரிஸும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களோட லெக்சர்ஸ் மாதிரி நீங்கள் கட்டாயம் போட்டுக்கொள்ளலாம், சரிதானே. ஆனால் நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு முந்தி நீங்கள் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க, இப்படி தான் நான் சிவியில் உங்களோட பேரை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெர்மிஷனோட நீங்கள் அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் சில கம்பெனிஸ் வந்து டிரெக்டாக அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க நீங்கள் போடுற ரெஃப்ரிஸை, சரி. அப்போ அவங்களுக்கு வந்து சம்டைம் உங்களை மறந்துருக்கலாம். இப்போ லெக்சர்ஸ் மாறினக்குள்ள இப்போ ஒரு பேட்சில் வந்து 100-150 பேர் இருப்பாங்க, சரி. அப்போ அவங்களுக்கு வந்து உங்களோட பேர் சொல்லிடாக தெரியாமல் இருக்கலாம் சம்டைம். அப்போ நீங்கள் வந்து இப்படி நான் உங்களோட கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களே வந்து நான் இப்படி ரெஃப்ரியாக போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னால் அப்போ அவங்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருப்பாங்க, சரி. அவங்கள கண்டக்ட் பண்ணும்போது அவங்க உடனே ஞாபகம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, சரிதானே. இதுதான் ஒரு காமனான ஒரு சிவியோட ஸ்ட்ரக்சர்ஸ், சரிதானே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு மேலமாகவும் இருக்கலாம், இதை குறைக்கலாம். இப்படித்தான் சிவி கட்டாயம் இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை, சரிதானே. ஓகே, இப்போ இந்த சிவியோட டெம்ப்ளேட் இது வந்து நம்ம எப்படி நம்ம உருவாக்கி கொள்கிறோம், சரிதானே. இதுதான் நம்மளோட ஆக்கள் மிச்சம் பேர் என்ன சொல்கிறது தயங்குற ஒரு விஷயம், எப்படி செய்கிறேன்னு சொல்லி விளங்காமல் இருக்கிற ஒரு விஷயம். சரி, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் ப்ரிஃபர் பண்ணுற மெத்தட் தான். நான் எப்போயுமே இப்போ இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். என்னென்னு சொன்னால் எந்த டெம்ப்ளேட் எப்போயுமே யூனிக்காக இருக்கணும், சரி தானே. இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு சிவி அனுப்பக்கொள்ள எந்த சிவி வேறையாக விளங்கணும். அது வந்து அந்த டெம்ப்ளேட்டாக இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதுக்கு வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் நம்ம அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ எப்படி ட்ரெண்ட் போயிட்டுருக்குன்னு சொல்லி நம்மளும் அப்டேட் ஆகிட்டுருக்கோம், சரி தானே. இப்போ அதை எப்படி நம்ம அதை பெற்றுக்கொள்ளோம்னா நீங்கள் கூகுளில் ஒரு ஆன்லைன் சிவி ஃப்ரீ டெம்ப்ளேட் நடித்தாலே எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான வெப்சைட்ஸ் வந்து வரும், சரிதானே. அதில் வந்து எது என்ன சொல்கிறேன்னா ரிலையபிளான ஒரு வெப்சைட்டை நீங்கள் உள்ளுக்க போய், சரிதானே. அதில் சில வெப்சைட் வந்து என்னென்னு சொன்னால் பே பண்ணணும் நீங்கள்.
இப்போ நல்ல நல்ல புது வகையான ட்ரெண்டில் இருக்கிற அந்த சிவி டெம்ப்ளேட் எல்லாம் நீங்கள் கட்டாயம் சின்ன ஒரு அமௌண்ட், சின்ன ஒரு யூஎஸ்டியில் நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டி வரும். சில டெம்ப்ளேட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே தருவாங்க, சரிதானே. இப்போ அப்படியான டெம்ப்ளேட் நல்ல அதிலே ஃப்ரீயான டெம்ப்ளேட்ஸும் நல்ல நல்ல டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டி வரும். இது வந்து ஒரு மெத்தட், சரிதானே. இப்போ அது மாதிரி ரெண்டாவது மெத்தட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ உங்களுக்கு நல்லா கம்ப்யூட்டரை பற்றி நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு வந்து இப்போ டிசைனிங்காக இருக்கட்டும், எல்லாம் இப்போ ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், எல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்தால் சரிதானே, உங்களுக்குரிய டெம்ப்ளேட்டை நீங்களாகவே டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். சரி, அது வந்து ரெண்டாவது மெத்தட். சரி, மூணாவது மெத்தட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், உங்களோட சீனியர்ஸ் மாரோ இல்லாட்டி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க உங்களை யார் சரி இருந்தால் அவங்களோட டெம்ப்ளேட் எடுத்து நீங்கள் வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். ஆனால் நாம் வந்து இந்த மூணாவது விஷயத்தை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னால், நம்மளோட மிச்சம் பேர் வந்து விடுற பிழை இதுதான். அந்த டெம்ப்ளேட்டை எடுத்துகிட்டு அதே இது அப்படியே இப்போ எடிட் பண்ணிவிட்டு அதே இது அனுப்புகிறது. இப்போ அவர்கிட்ட அதே டிசைன் தான் இப்போ உங்கள்கிட்ட இருக்க போகுது. அது சம்டைம் அவர் வந்து இன்னொருத்தருக்கு ஒரு ஜப்புக்கு அப்ளை பண்ணும்போது இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரே ஃபீல்டில் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஒரே டெம்ப்ளேட் அந்த ரெண்டு பேர்கிட்ட டெம்ப்ளேட்டும் ஒரே எம்ப்ளாயர்கிட்ட போகிறதுக்குரிய சான்சஸும் இருக்கின்ற வகையில் பெட்டர் அட்லீஸ்ட் உங்கள் அந்த டிசைனை சரி நீங்கள் மாற்றுங்க. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற அந்த சில வேர்ட்ஸில் வந்து அப்படியே கொப்பி பண்ணாமல் சரிதானே, உங்களோட அதுக்கு ஒத்த வகையான சில சிமிலர் வேர்ட்ஸை போடுங்க. அப்படி உங்களோட ஓன் வேர்ட்ஸை போட்டு நீங்கள் வந்து அதை ரீடிசைன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே அடிச்சான் கொப்பி மாதிரி செய்யாமல் கொஞ்சம் லைட்டாக மோடிஃபை பண்ணி நீங்கள் செய்ய. அது வந்து ஒரு ரஃப்பான ஐடியாவை எடுத்து நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணி இப்போ கலரை சேஞ்ச் பண்ணி அந்த பார்டர் எக்ஸ்ட்ராவாக போட்டு அப்படி சின்ன ஒரு ஒர்க் அவுட் ஒன்று பண்ணி நீங்கள் அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. சரியான இப்படியான விஷயங்கள் தான் நீங்கள் சிவி எங்கே அந்த டெம்ப்ளேட் எடுக்கிறன்ற ஒரு 3 மெத்தட் எனக்கு தெரிஞ்ச 3 மெத்தட், சரிதானே. இப்போ அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காமனான ஒரு அட்வைஸ் ஒன்று தான். காமனான அட்வைஸ் என்னென்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரியான்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக இப்போ நெட்டில் வந்து நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் எடுக்கக்கொள்ள, உதாரணமாக இப்போ இந்த சப்ளை செயின் ஃபீல்டு எடுத்துக்கிட்டால் சப்ளை செயின் ஆஃபீஸர் சிவி டெம்ப்ளேட்னு அடித்தா நிறைய வரும், சரிதானே. நிறைய சிவி டெம்ப்ளேட்ஸ் வரும். அதில் வந்து இப்போ அவங்க வந்து ஒரு டிஃபால்ட்டான சில இந்த டாஸ்க்கள் போட்டிருப்பாங்க, சரிதானே. இப்போ காமனான இப்போ உதாரணமாக இப்போ அது வந்து இப்போ இங்கே அப்ளிகபிள் இல்லாமல் இருக்கலாம். உதாரணமாக வந்து இப்போ யூஎஸ்ஏயில் இருக்கிற ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ கட்டாருக்கோ ஸ்ரீலங்காவுக்கோ வந்து பொருத்தம் இல்லாத சில ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம். இப்போ நம்ம வந்து மிச்சம் பேர் புலவர விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அது அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணி சரி நம்ம பேரை மட்டும் மாற்றிட்டு, அதே மாதிரி வந்து இப்போ நம்ம முடித்த அந்த டிகிரி அந்த யூனிவர்சிட்டி அதெல்லாம் மட்டும் மாற்றிட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே நம்ம அனுப்பிடுறோம், சரிதானே. இப்போ நம்ம வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம டீப்பாக வாசித்து அதை எடிட் பண்ணுற வேலையை நம்ம செய்கிறதில்ல, சரிதானே. இதை வந்து நான் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணதுக்கு பிறகு தப்பி தவறி இப்போ அந்த கம்பெனியில் இருக்கிறவன் அந்த எம்ப்ளாயர் இல்லாட்டி அந்த ரிக்ரூட்டர் அந்த ஹெச்ஆர் வந்து அதை வாசித்து இன்டர்வியூ டைம் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கணும், சரிதானே. அப்போ இன்டர்வியூ டைமில் உங்களுக்கு அதை பற்றி ஒரு கேள்வி ஒன்று கேட்டால், உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றை நீங்கள் கேள்வி ஒன்று கேட்டால் நீங்கள் இடத்துல போய் கட்டாயம் சொதப்பிடுவீங்க இன்டர்வியூ. அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் நீங்கள் அதில் போட்டுக்கொள்ளுங்க. அது வந்து என்ன மூல அட்வைஸ். அடுத்தது வந்து ரெண்டாவது அட்வைஸ், சிவி வந்து எப்போயுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த டெம்ப்ளேட் வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து பழசாயிட்ருக்கும், சரிதானே. இப்போ நம்ம போன வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட் இப்போ வந்து அப்டேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எப்போயுமே நம்ம அப்டேட்டில் இருக்கணும். இப்போ எப்படி டெம்ப்ளேட் போயிட்டுருக்கு, சரி நம்ம எது ட்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம அப்டேட்லேயே இருக்கணும். அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ போன வருஷம் சிவி நீங்கள் போன வருஷம் ஒரு சிவி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த போன வருஷத்தில் உங்களுக்கு 5 வருஷம் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டில் 5 இயர்ஸ்னு சொல்லி போட்டிருப்பீங்க, சரி. ஆனால் இப்போ உங்களுக்கு அப்போ எத்தனை வருஷம் இருக்கும், உங்களுக்கு வந்து இப்போ 6 இயர்ஸாக இருக்கும். நீங்கள் இப்போ அதே சிவியை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால், சரி, அது உங்களுக்கு தான் அது ஒரு ட்ராபேக், சரி தானே. வேணா நீங்கள் அப்டேட் பண்ணல, உங்களுக்கு அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸே தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிற பெக்ஃபயர் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் புது கோர்சஸ் செஞ்சுருப்பீங்க, புது ட்ரைனிங்கை நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட சம்டைம் உங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி போன வருஷத்தை பார்க்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கூடி இருக்கும். அப்போ எல்லாத்தையும் வந்து நீங்கள் கட்டாயம் அதை சிவி அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து ஒரு லைவ் டாக்குமெண்ட் தான். நீங்கள் அப்டேட் ஆக உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டே இருக்கக்குள்ள அதே மாதிரி நீங்கள் பரவாயில்ல உங்களோட சிவியை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க, சரிதானே. இப்போ இவ்வளவும் தான் எந்த அட்வைஸ் இந்த சிவி ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு, சரிதானே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் கட்டாயம் நம்ம சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.